ஹாய் ஹலோ நான் உங்கள் மேடி இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பவர் ஆஃப் மெடிடேஷன். ஸோ ஒரு தமிழில் ஒரு கோட் இருக்கு, தியானத்தின் மதிப்பறியா மனிதனுக்கு ஞானத்தின் வெளிப்பாடு தடைப்பட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் பலவேறுபட்ட மொழிகள் இருக்கு, ஆனால் இந்த இயற்கைக்கும் நம்ம உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு மொழினா சைலன்ஸ் மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு சைலன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு புத்தி கூர்மையும் நோயில்லா பெருவாழ்வும் நம்ம அடைய முடியும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை போயிட்டு நம்ம மதங்கிறதுல அடக்கி வச்சிருக்கோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு மருத்துவம், மதம் என்பது ஒரு மருத்துவம். பல மனிதர்கள் சொன்ன தத்துவங்கள் தான் மதம். ஸோ ஒவ்வொரு நாளுமே எல்லா மனுஷனும் 5லேருந்து 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லையா கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போயிட்டு போய் உட்காருங்க, இல்லையா சாமி கும்பிட்டு வாங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்ட் டாபிக் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ நான் உங்கள் மேடி இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பவர் ஆஃப் மெடிடேஷன். ஸோ ஒரு தமிழில் ஒரு கோட் இருக்கு, தியானத்தின் மதிப்பறியா மனிதனுக்கு ஞானத்தின் வெளிப்பாடு தடைப்பட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் பலவேறுபட்ட மொழிகள் இருக்கு, ஆனால் இந்த இயற்கைக்கும் நம்ம உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு மொழினா சைலன்ஸ் மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு சைலன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு புத்தி கூர்மையும் நோயில்லா பெருவாழ்வும் நம்ம அடைய முடியும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை போயிட்டு நம்ம மதங்கிறதுல அடக்கி வச்சிருக்கோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு மருத்துவம், மதம் என்பது ஒரு மருத்துவம். பல மனிதர்கள் சொன்ன தத்துவங்கள் தான் மதம். ஸோ ஒவ்வொரு நாளுமே எல்லா மனுஷனும் 5லேருந்து 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லையா கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போயிட்டு போய் உட்காருங்க, இல்லையா சாமி கும்பிட்டு வாங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்ட் டாபிக் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.